ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இப்போ நீங்கள் பொருள் பார்த்த இந்த டைட்டில் வீடியோ வந்து பண்ணாக்க இப்போ ரீசெண்டாக ரொம்ப வந்து பண்ணாக்க ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்கேன். அது இல்லாமல் நம்முடைய ஃபாலோவர்ஸ் வந்து பண்ணாக்க நேற்று வந்து நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ அதில் தான் உடனே கொண்டு வந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ணுறது நம்மளோட சேனலில் பார்த்தலாமா? ஸோ அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனாக்க ஒரு லைக்கை தட்டிவிட்டுங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாக்க நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு சர்ச் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஜிமினியை வந்து பண்ணாக்க நீங்கள் சர்ச் பண்ணிக்கோங்க. கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்க செகண்ட் ஒரு சைட் வரும், அது வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் இந்த கிரியேட் இமேஜ் வந்து பண்ணாக்க நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே ஃபைலில் போய்ட்டு ஃபோட்டோ அண்ட் வீடியோஸில் போய்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக் வந்து பண்ணாக்க நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே டெஸ்ட் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிவிட்டு இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ஃப்ராண்ட் வந்து பண்ணாக்க நான் ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு அதை வந்து பண்ணாக்க அப்படியே காப்பி பண்ணிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபியூ செகண்ட் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்மளுக்கு இமேஜ் ரெடி ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலைனாக்கா மறுபடியும் வந்து பண்ணாக்க பிக்கை நீங்கள் அப்லோட் பண்ணி வந்து பண்ணாக்க எடிட் பண்ணிக்கோங்க. எனக்கு இதே போதும் தான். ஜஸ்ட் அந்த பிக்கை நான் செலக்ட் பண்ணிட்டு மேலே டவுன் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வந்து பண்ணாக்க நான் டவுன் பண்ணிக்கலாம். இதே சேமத்தில் இன்னொரு 4 பிக்கை வந்து பண்ணாக்க நீங்கள் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ நம்ம எடிட் பண்ண பிக்கை நம்ம பேஜாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ணுற ஆப் வந்து பண்ணாக்க ஃபோட்டோ ரூம் ஆப் தான். இந்த ஆப் வந்து பண்ணாக்க ப்ளே ஸ்டோர் இருக்கு. ஜஸ்ட் இன்ஸ்டால் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த இடத்துல ட்ரான்ஸ்ஃபர் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ணால் அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். பார்த்தீங்களா, ரிமூவ் பண்ணி கொடுத்தாச்சு. இப்போ கீழே எக்ஸ்போர்ட்ன்றதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மேலே நீங்கள் டன்னை கிளிக் பண்ணாக்க இந்த பிக்கு உங்கள் மொபைலில் வந்து பண்ணாக்க ஷோ வரும். இதே சமயத்தில் இன்னும் இருக்கிற 4 பிக்கு வந்து பண்ணாக்க நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஃபைனலி இந்த ப்ராஜெக்ட்டுக்கான ப்ரீஷீட் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணி ஒயிட் மோஷனில் இம்போர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தினாக்கா உங்களுக்கு இதில் வந்து இப்படி தான் வந்து பண்ணாக்க ஷோ ஆகும். இதில் ஜஸ்ட் நீங்கள் பிக்கர் நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். மற்றது எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஜஸ்ட்டு பிக்கு ப்ளஸ் டெஸ்ட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க, அவ்வளோதான். ஸோ எப்படி நம்ம பார்த்துடலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஃபுல் இமேஜ் நீங்கள் ஆட் பண்ணோம். ஜஸ்ட்டு அந்த கார்ட்டூன் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த கலெக்ஷன்ற குட்டி ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த ஃபுல் இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேக் போய்ட்டு கீழே முடிச்சு இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி. ஓகே, ஸோ எந்த மாதிரி அதில் ஆட் ஆகிடுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டுங்க. நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ண இடத்துல ஒரு கார்ட்டூன் இமேஜ் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலெக்ஷன் கூட்டு ஸ்டாரிங் கிளிக் பண்ணிட்டு இப்போ ஒரு ஃபுல் இமேஜை நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள். அதோடைய அந்த எடிட் பண்ண அந்த பேஜ் பீக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு கரெக்டாக அந்த இடத்துல ஒரு புக் மாதிரி இருக்கும், கரெக்டாக அந்த புக் மாதிரி கிட்ட வந்துக்குங்க. இப்போ அப்படியே பேக் போய்ட்டு கீழே முடிச்சல் போய்ட்டு இந்த சைடில் இருக்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணாக்க அந்த பேக்ரவுண்டு பிக்கு எப்படி இருக்கும் ஸோ அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அசைன் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. ஓகே, அவ்வளோதான். இப்போ நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள், அந்த எஃபெக்ட் உங்களுக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் மூவ் பண்ணாக்க நெக்ஸ்ட்டு கார்ட்டூன் இமேஜ் இருக்கும். இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு கலெக்ஷன் கூட்டு ஸ்டாங்கிள் போய்ட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண வேண்டிய அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணுறீங்க. இதுவும் அதே மாதிரி தான். ஜஸ்ட்டு அப்படியே பேக் போய்ட்டு கீழே முடிச்சல் போய்ட்டு உங்களோட பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க, அவ்வளோதான் கேஸ். இதே சமயத்தில் இன்னும் ஒரு 2 பிக் இருக்குது. ஜஸ்ட் அதை வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிவிட்டுங்க. இதில் பேக்ரவுண்டில் வந்து பண்ணாக்க நான் வந்து கிங்குன்னு வந்து பண்ண கொடுத்துருக்கேன் 4 லெட்டரில். உங்களுடைய நேம் 4 லெட்டரில் இருந்துச்சுனாக்க நீங்கள் அந்த டெஸ்ட்டை டெஸ்ட்டில் போய் வந்து பண்ணாக்க நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனாக்கா உங்களுக்கு பிடிச்ச ஒரு 4 லெட்டர் ஸோ அதை வந்து பண்ணாக்க நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ நான் வந்து பண்ணாக்க பொதுவாக கிங்குன்னு வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன். அது கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால நான் வந்து பண்ணாக்க கிங்குன்னு கொடுத்துருக்கேன். வேணும்னா இப்படி வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அப்படி நீங்கள் மூவ் பண்ணாக்க உங்களுக்கு இந்த இடத்துல இப்படி தான் ஷோ ஆகும். இதிலும் சேம் மெத்தட் தான், பிக் ஆட் பண்ணுறது கஷ்டம்லாம் இல்லை. ஜஸ்ட்டு மேலே பார்த்தீங்கன்னாக்க ஒரு பிக் இருக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு கலெக்ஷன் கொட்டு ஸ்டார்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் சென்டராக மெயின் பிக்கு எது வேணுமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு மேலே ப்ளஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படியே பேக் போய்ட்டு கீழே முடிச்சல் போய்ட்டு கரெக்டாக உங்களோட பிக்கு அதில் எந்த மாதிரி ஷோக்கணுமோ அந்த மாதிரி வந்து பண்ணாக்க நீங்கள் மூவ் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டுங்க. இதே சமயத்தில் அடுத்தடுத்த அந்த கார்ட்டூன் இமேஜில் நீங்கள் எந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு கீழே முடிச்சல் போய்ட்டு அந்த பிக்குக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அசைன் பண்ணி வந்து பண்ணாக்க நீங்கள் ஆட் பண்ணிட்டுங்க, அவ்வளோதான் கேஸ். எதுவுமே கிடையாது. ஓகே, ஸோ லாஸ்ட்டில் நீங்கள் மூவ் பண்ணாக்க இடத்துல வெற்றின்னு என்னோடய நேம் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல நீங்கள் யாருக்காக க்ரியேட் பண்ணுறீங்களோ அவருடைய நேம் வந்து கொடுத்துருக்குங்க. ஓகே, அவ்வளோதான் கேஸ் வீடியோ.
ஜஸ்ட்டு ஒன்றும் இல்லை, பிக்கை கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணிங்கனாலே போதும். அது வீடியோ வந்து பண்ணாக்க சூப்பராக உங்களுக்கு வந்துடும். ஸோ நான் சொன்ன இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி கரெக்டாக நீங்கள் எடிட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ ஃபைனலி மேலே சூப்பர் டெக்கில் பேட்டிக்கிலோ சூப்பர்னாக்க இந்த வீடியோ ரெடி கேஸ். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே ஈஸி தான், ட்ரெண்டிங்கில் போயிட்டே இருக்குது. ஸோ மிஸ் பண்ணாதீங்க.